வியூவர்ஸ், அபாரமான திறமைகளோட இருக்கிற 6 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்டிங்ரே ஃபிஷ். இந்த ஸ்டிங்ரே மீன்கள்ல 220 வகையான மீன்கள் இருக்குதாம். இதுல 50க்கும் அதிகமான ஸ்டிங்ரே மீன்களோட முற்கள்ல மனிதர்களையே கொல்ற அளவுக்கு விஷம் இருக்குதாம். ரொம்பவும் ஃபேமஸான ஆஸ்திரேலியன் ஜூ கீப்பர் ஸ்டீவ் எர்வின் கூட இந்த ஸ்டிங்ரே மீனோட முள்ளு குத்தி தான் இறந்து போயிருக்காரு. இந்த மீன்கள் அதிகபட்சமா 500 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் போடுமாம். தண்ணிக்கு மேல 10 ஃபீட் வரைக்கும் ஜம்ப் பண்ணுமாம். இந்த மீன்கள் கிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நிறைய ஸ்டிங்ரே மீன்களுக்கு கண்கள் உடம்புக்கு மேல இருக்குமா. சில ஸ்டிங்ரே மீன்களுக்கு கண்கள் சைடுல இருக்குமாம். ஆனா இந்த மீன்களோட வாய் உடம்புக்கு கீழே இருக்குமாம். இதனால இந்த மீன்கள் கண்களால பார்த்து வேட்டையாடாதாம். அதுக்கு பதிலா மத்த மீன்கள் உடம்புல உருவாகிற டைனி எலக்ட்ரோ கரண்ட டிடெக்ட் பண்ணி தான் இந்த மீன்கள் வேட்டையாடுமாம். இதோட மூக்கு வழியா தான் இதுக்கு தேவையான உணவை டிடெக்ட் பண்ணி வேட்டையாடி சாப்பிடுமாம். அதுலயும் இது தனக்கு தேவையான இரைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இறை கிட்ட போய் வாயை உறிஞ்சுதான் இரைய பிடிச்சு சாப்பிடுமாம். அதாவது வேக்யூம் கிளீனர் காத்த வேகமா உள்ள இழுக்கிற மாதிரி இந்த மீன்கள் தண்ணிய வேகமா உள்ள இழுத்து இரைய பிடிச்சு சாப்பிடுமாம். இந்த மீனோட வாய் அளவு விட பெரிய உணவு இது புடிச்சிருச்சுன்னா இந்த மீன்களால அந்த உணவை கடிச்சு சாப்பிட முடியாம அந்த இரைய விட்டுருமாம். இந்த ஸ்டிங்ரே மீன்கள் அதிகமா கடலுக்கு அடியில உள்ள மண்ணுக்குள்ள ஒளிஞ்சுக்குமாம். அந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிற ஸ்டிங்ரே மீன்களை இந்த ஹம்மர்ஹெட் ஷார்க்குகள் வந்து வேட்டையாடி சாப்பிடுமாம். ஷார்க் மீன்கள்ல 160க்கும் அதிக வகையான ஷார்க் மீன்கள் இருக்குதாம். அதுல இந்த ஹம்மர்ஹெட் ஷார்க் தான் ரொம்பவும் வித்தியாசமான ஷார்க்காம். ஏன்னா இந்த மீன் கண்களால பார்த்து வேட்டையாடாதாம். இந்த மீனோட கண்களும் தலையோட ஓரமா இருக்குமாம். ஆனா இந்த மீனோட வாய் உடம்புக்கு கீழே இருக்குமா. இதனால இந்த மீன்கள் இதோட தலையில உள்ள போருங்கிற ரெசப்டர்களை வச்சுதான் இரைய புடிச்சு வேட்டையாடி சாப்பிடுமாம். இந்த ஷார்க் மீன்கள் அதிகபட்சமா 13 ஃபீட் நீளத்துக்கு வளருமாம். 900 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் போடுமாம். ஒரே ஆளா இந்த மீனை தூக்குறது ரொம்பவே கஷ்டமா. ஒரு நாளைக்கு இந்த மீன் 5 கிலோக்கு மேல உணவு சாப்பிடுமா. இந்த மீன் அதிகமா வேட்டையாடி சாப்பிடுறதே ஸ்டிங்ரே மீன்களை தானாம். ஸ்டிங்ரே மீன்கள் மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் இது கரெக்டா கண்டுபிடிச்சு வேட்டையாடி சாப்பிடுமாம். இந்த வீடியோல கூட பாருங்க, இவர் இதுக்கு தேவையான உணவை கடலுக்கு அடியில ஒளிச்சு வச்சுட்டு இந்த பிளேட்டை போட்டு மூடி வச்சாலும் இந்த ஷார்க் மீன் அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான உணவை சாப்பிடுது. அடுத்தது ஸ்கார்பியன். தேள்கள்ல 2000க்கும் அதிக வகையான தேள்கள் இருக்காம். இதுல 30ல இருந்து 40% தேள்கள் அதிக விஷமுள்ள தேள்களாம். ஆராய்ச்சியாளர்கள் தேள்களோட வளர்ச்சியை 4 லெவலா பிரிக்கிறாங்க. முதல் லெவல்ல தேள்கள் பிறக்கும் போது ஒயிட் கலர்ல ரொம்பவும் சாஃப்டான தோலோட பிறக்குமாம். 2வது லெவல்ல இதோட தோள்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஓடுகளா மாறிடுமாம். 3வது லெவல்ல இதோட கொடுக்குல விஷம் உருவாகுமாம். 4வது லெவல்ல இருட்டுல இதோட உடல் க்ளோ அடிக்க ஆரம்பிக்குமாம். இந்த மாதிரி தேள்கள் முழுமையா 4 லெவல்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லப்படுற உடல் கூட்ட உரிக்குமாம். தேள்கள் அதிகபட்சமா 6 வருஷம் உயிர் வாழுமாம். அந்த 6 வருஷத்துல 7 முறை இந்த மாதிரி உடல் கூட்ட உரிக்குமாம். ஒரு முறை உடல் கூட்ட உரிக்க 24 மணி நேரம் டைம் எடுத்துக்குமாம். இந்த மாதிரி உடல் கூட்ட உரிக்கும் போது 30% தேள்கள் தான் உயிர் பழைக்குமாம். 70% தேள்கள் உடல் கூட்ட உரிக்க முடியாம இறந்து போயிடுமாம். அடுத்தது ஜிராஃபி. மனிதர்களை வைரஸ் தாக்குற மாதிரியே விலங்குகளை தாக்குற வைரஸ்களும் இருக்குது. அதுலயும் இந்த பாப்பிலோமா வைரஸ் விலங்குகளோட உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா உடம்பு ஃபுல்லா இந்த மாதிரி கட்டி கட்டியா உருவாகுமா. கொஞ்ச வருஷத்திலேயே இந்த விலங்கோட உடம்பு ஃபுல்லா இந்த வைரஸ் பரவி சீக்கிரமே அந்த விலங்கு இறந்து போயிடுமாம். விலங்குகளால இந்த வைரஸை எடுத்து விட சொல்லி மனிதர்கள் கிட்ட உதவி கேட்க முடியாது. இதனால இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட விலங்குகள் அரிப்ப தாங்கிக்க முடியாம மரத்துல உடம்ப வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்குமா. இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பாப்பிலோமா வைரஸால பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு இந்த ஆக்ஸ்பெக்டர் பறவைகள் தான் உதவி செய்யுமாம். பொதுவா இந்த பறவைகள் விலங்குகள் உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டா அதுல இருந்து வர ரத்தத்தை குடிக்குமாம். இதனால இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட விலங்கோட உடம்புல முதல் கட்டி வரும்போதே இந்த பறவைகள் போய் அந்த கட்டிய கொத்தி கொத்தி ரத்தத்தை வர வச்சு அந்த விலங்கோட உடம்பு ஃபுல்லா பாப்பிலோமா வைரஸ் பரவாம காப்பாத்திடுமாம். அடுத்தது டாக்ஸ். நாய்கள் கிட்டயும் நிறைய அபாரமான திறமைகள் இருக்கு. டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க முடியாத ஸ்டேஜ்ல உள்ள நோய்களை கூட நாய்கள் ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிரும். இது வரைக்கும் நாய்கள் மலேரியால இருந்து இப்ப பரவுற கொரோனா வைரஸ் வரைக்கும் 12 நோய்களை ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கா. இது எல்லாத்தையும் விட நாய்களால நிலநடுக்கத்தோட அதிர்வு கூட மனிதர்கள் உணர்றதுக்கு முன்னாடியே இதுங்களால உணர முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை பாருங்க. ஜப்பான்ல நிலநடுக்கம் ஏற்படும் போது இந்த பில்டிங்ல இருந்தவங்க இந்த நிலநடுக்கத்தை உணர்றதுக்கு முன்னாடியே இந்த நாய் அந்த நிலநடுக்கத்தை உணர்ந்து அந்த பில்டிங்ல இருந்து கீழே இறங்கி ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் நிலநடுக்கம் அதிகமாகும் போதுதான் அங்க இருந்த
இருந்தவங்க நிலநடுக்கத்தை உணர்ந்து பில்டிங்கை விட்டு இறங்கி ஓடி இருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட்டர் பி. பொதுவா விலங்குகள் பறவைகள்ல இருந்து எல்லா உயிரினங்களுமே மனிதர்களோட சேர்ந்து நாளுக்கு நாள் புத்திசாலியா ஆகிக்கிட்டே வருதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி புளோரிடால இந்த 2 தேனீகளும் சேர்ந்து இந்த ஜூஸ் பாட்டில் மூடியை திறந்து அங்க இருந்த எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. இந்த 2 தேனீகளும் எவ்வளவு அழகா இந்த பாட்டிலோட மூடியை திறக்குதுல. நம்ம கடைசியா பார்க்க போறது கோலியத் ஃப்ராக். பொதுவா பாம்புகள் தான் தவளைகளை வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இந்த கோலியத் தவளைகள் மட்டும் பாம்புகளையே வேட்டையாடி சாப்பிடுமா. ஏன்னா இந்த தவளைகளுடைய உடம்புல இயற்கையாவே பாம்புடைய விஷத்தை முறிக்கிற தன்மை இருக்குதாம். அதனால பாம்புகள் இந்த தவளைய கொத்தினா கூட இந்த தவளைகள் சாகாதாம். அதிக விஷம் உள்ள பாம்புகளை கூட இந்த தவளைகள் அசால்ட்டா வேட்டையாடி சாப்பிடுமா. ஓகே வியூவர்ஸ், இந்த உயிரினங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.